உலகின் நம்பர் 1 செஸ் வீரர் மேக்னஸ் கார்ல்சன் மற்றும் உலகின் 2ஆம் நிலை வீரரான கருவானா ஆகிய இருவருக்கு எதிராகவும் முதன்முறையாக வெற்றி பெற்று நார்வே செஸ்ஸில் உலகின் முதல் 10 இடங்களுக்குள் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். எங்கள் சாம்பியன் பிரக்ஞானந்தாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்தியுள்ளார். திறமையை கண்டு செஸ் உலகமே வியந்து நிற்கிறது என தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் கருணாஸிடம் இருந்து 40 துப்பாக்கி குண்டுகளை பறிமுதல் செய்து அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சென்னையில் இருந்து திருச்சி செல்லும் இண்டிகோ விமானத்தில் நடிகர் கருணாஸ் செல்ல இருந்தார். விமான நிலையத்தில் கருணாஸ் வைத்திருந்த பையை அதிகாரிகள் சோதனை செய்தனர். ஸ்கேன் செய்த போது எச்சரிக்கை அலாரம் ஒலித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பையில் சோதனையிட்ட போது இதில் 40 துப்பாக்கி குண்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பையில் இருந்த 40 துப்பாக்கி குண்டுகளை பறிமுதல் செய்து அதிகாரிகள் விசாரணையில் பையில் குண்டுகள் இருந்தது தெரியாமல் பையை எடுத்து வந்ததாக தம்மிடம் துப்பாக்கி உரிமம் உள்ளதற்கான ஆதாரங்களை காண்பித்து கூறினார். பின்னர் வெளியே வந்து காரில் திருச்சி புறப்பட்டார். அதிமுகவிற்கு 4 அல்லது 5 சீட்கள் கிடைத்தால் எப்படியாவது அதிமுகவை தங்கள் கூட்டணியில் மீண்டும் சேர்த்துக் கொள்ள தீர்மானித்துள்ளதாக டெல்லி வட்டார செய்திகள் கூறுகின்றன. இதற்காக பாஜகவிற்கு நெருக்கமான ஒரு அதிமுக சீனியர் டெல்லி சென்றுள்ளாராம். அவருடன் பாஜக தலைவர் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அப்படி கூட்டணி சேரும் பட்சத்தில் அமைச்சர் பதவியும் கொடுக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாடு முழுவதும் வெப்ப தாக்கத்திற்கு பலியானோர் எண்ணிக்கை 56 உறுதி செய்யப்பட்டுள்ளது என தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் NCDC தெரிவித்துள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் மத்திய பிரதேசத்தில் அதிக அளவாக 14 பேரும் மராட்டியத்தில் 11 பேரும் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல மாநிலங்களில் உயிரிழப்பு எண்ணிக்கை குறைத்து காட்டப்படுவதால் இந்த எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய எம்பிக்களை வரவேற்க மக்களவை செயலகம் தயாராகி வருகிறது. லோக்சபா செக்ரட்டரி ஜெனரல் உத்பல் குமார் தலைமையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் அவர்களுடைய மாநில அரசு இல்லங்களில் அல்லது டில்லியில் நட்சத்திர ஹோட்டல்களில் தங்க வைக்கப்படுவர். மக்களவை செயலகத்தில் காகிதங்கள் வாயிலாக நடைபெறும் வேலைகள் தற்போது ஆன்லைனில் நடக்கின்றன. புதிய எம்பிக்கள் மக்களவை செயலகத்தில் பதிவு செய்ய வேண்டும். இதற்கான சாப்ட்வேர் தயாராகிவிட்டது. அதில் எம்பிக்களின் சொந்த விவரங்கள் பதிவு செய்யப்படும். இதை வைத்து அவர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் மத்திய அரசின் மருத்துவ அட்டையும் தரப்படும். மீண்டும் சிறைக்கு சென்றார் அரவிந்த் கெஜ்ரிவால். இடைக்கால ஜாமீன் முடிந்த நிலையில் நேற்று மாலை மீண்டும் சிறைக்கு சென்றார். திஹார் சிறைக்கு செல்லும் முன் ராஜ்காட் சென்று காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி ஆசிய பணக்காரர் பட்டியலில் கௌதம் அதானி முதலிடத்தை பிடித்தார். அதானி குழுமத்தை சேர்ந்த நிறுவனங்களின் பங்கு விலை 14% வரை உயர்ந்துள்ளது. இதனால் கௌதம் அதானி 111 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு நிகரான மதிப்புடன் ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளார். முதலிடத்தில் இருந்த ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி 109 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு நிகரான சொத்து மதிப்புடன் 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். மேற்கு வங்காளத்தில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின் நாடியா மாவட்டம் காலிகஞ்ச் பகுதியில் நடந்த வன்முறையில் பாஜக தொண்டர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். பாஜக தொண்டர் ஹபிஜூர் ஷேக் நேற்று இரவு சிலருடன் தெருவில் கேரம் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அங்கு மோட்டார் சைக்கிள்களில் வந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்கள் சிலர் ஹபிஜூர் ஷேக் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். பின்னர் அரிவாளாலும் வெட்டினர். இதில் ஹபிஜூர் ஷேக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ஹபிஜூர் ஷேக் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது பற்றி வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ரவுடிகள் பாஜக தொண்டரை கொலை செய்ததாக பாஜகவின் உத்தர் வடக்கு நாடியா பிரிவு தலைவர் அர்ஜுன் பிஸ்வாஸ் குற்றம் சாட்டினார். ஆனால் குடும்ப சண்டை காரணமாக இந்த கொலை நடந்ததாக மாவட்ட திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் ருக்பனூர் ரஹ்மான் தெரிவித்தார். நிலவின் தென் துருவத்தில் சீன செயற்கைக்கோள் தர இறங்கியது. வரும் ஜூன் 25ஆம் தேதி மண் மற்றும் பாறை மாதிரிகளுடன் திரும்பும் என தெரிகிறது. கடந்த மே 3ஆம் தேதி அன்று விண்ணில் சாங்கி 6 எனப்படும் விண்கலம் ஏவப்பட்டது. இந்த விண்கலம் சீன நேரப்படி இன்று காலை 6:23 மணியளவில் நிலவில் தரை இறங்கியது என சீன தேசிய விண்வெளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
இந்த பணிக்கு குவிக்கியோ 2 எனும் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் துணை புரிந்துள்ளது. 1.7 கிலோ எடையுள்ள பொருட்களை 2020ஆம் ஆண்டு சாங்கி 5 விண்கலம் எடுத்து வந்தது. வரும் ஜூன் 25ஆம் தேதி சாங்கி 6 விண்கலம் மண் மற்றும் பாறை மாதிரிகளுடன் திரும்பும் என தெரிகிறது. நிலவு குறித்த ஆராய்ச்சிகளில் அதன் தென் துருவம் அதிகம் ஆராயப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது. இதனால் தென் துருவத்தில் இருப்பது என்ன என்பது குறித்து ஆராய்ச்சி செய்ய பல நாடுகள் ஆர்வம் காட்டி வருகின்றன. 2030க்குள் நிலவில் சீன விண்வெளி வீரரை கால் பதிக்க வைப்பதே பீஜிங்கின் நோக்கமாக கொண்டுள்ளது. நிலவில் தண்ணீர் இருக்கிறதா என்பதை அறிய வரும் 10 ஆண்டுகளில் மேலும் 3 ஆளில்லா விண்கலங்களை அனுப்ப சீனா திட்டமிட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி வீரனான தமிழகத்தை சேர்ந்த வெங்கடேஷ் ஐயர் தனது நீண்ட நாள் காதலியான ஸ்ருதி ரகுநாதனை இன்று கரம் பிடித்தார். கடந்த நவம்பர் மாதம் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் முடிவடைந்த நிலையில் இன்று பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் இருவருக்கும் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது.